ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இது கூட ஜாம்பிஸ் எல்லாம் இருக்குது. ஜாம்பிஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறோம் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கே வேறு லெவலாக இருக்கும் போது வெறித்தனமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நம்ம போட்டதுலேயே இது கொஞ்சம் பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும், பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் பாருங்கள் சின்ன பசங்கள்லாம். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு மாஸ்க் விடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம 24 மணி நேரம் சும்மா தான் இருப்போம், அதனால் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். 3 ரயில் ஒன்றா மோதியதான் முன்னோர் பெயர் பலி. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பேங்கை கொள்ளையடிச்சிருக்கோன்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால தான் இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃப்ராங்க்லின் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். அவன் என்ன போய் சொல்கிறான்னு பார்க்கலாம். இருங்க, கதவை தட்டுவோம். எப்போண்டா அவன் காலங்கத்தால் வந்து கதவை தட்டுறோம். நாங்களே டிவி பார்த்துட்ருக்கோம்ல, அப்புறம் என்னடா எவன்டா அவன் வந்து மூஞ்ச உடைக்கிறண்டா. சுச்சோ போலீஸு. சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். ஃப்ராங்க்லின், நீ பேங்கை கொள்ளையடிச்சு தான் எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் பனியன் ஷர்ட் போட்டு ஒருத்தன் கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கு. நீ மட்டும்தான் அந்த ஓரத்தில் பனியன் ஷர்ட்டை போட்டு சுற்றுவேன். என்ன சார் சொல்கிறீங்க? நான் எப்படி சார் கொள்ளையடிப்பேன்? எனக்கு கொள்ளையடிக்கன்னு என்னன்னே தெரியாது சார். இந்த ஊர்லேயே தான் பெரிய நகர் கட்டடா மைக்கேல் ட்ரெவரு. இன்னைக்கு போய் நகை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வந்துடுவான். வாங்க உள்ள போடா. அசஞ்சனா சுற்றுவோண்டா. இந்த இந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபஸ்ட்டு பொசுக்குவோம். அப்போதைக்கு யாரும் பார்க்க முடியாது. இப்போ அதில் இருக்கிற ஒன்று கூட அமையலா, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுண்டா. ஃப்ராங்க்லின், நீ யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்ணுறது? மைக்கில் யாரும் கண்டெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஒரு மாஸ்க் மேன். ஏதோ சொல்கிறாடா ஃப்ராங்க்லின். சரி வாங்கடா, டக்கு டக்குன்னு பேசிகிட்டு இருக்காம எல்லா பணத்தையும் எடுத்து பேங்க்கில் வைங்கடா. டக்குன்னு வாங்கடா. டேய் மைக்கில் ட்ரெவரு, வண்டியில் ஏறுறேன், டக்குன்னு வாங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சாச்சு. வண்டி எடுத்துகிட்டு சார் இந்த ஊர்லேயே நான் ரொம்ப நல்ல பீங்க சார், விட்டுருங்க சார். வேணால் வீட்டுக்குள்ளே வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள் சார். சோல்ஜர், பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ள அவன் இங்கே எது ஒழிச்சு வச்சிருந்தாலும் ஒழிச்சு வச்சிருப்பான். எடுத்துகிட்டு வாங்க. தங்க வாசனை எனக்கு வருது. தங்க வாசனை எனக்கு வருது. இங்கே தான் இங்கேயும் இருக்குது. அப்போ கண்டுபிடிக்க மாட்டேன். கண்டுபிடிக்கலன்னா என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம் இல்லை. எங்கே இருக்குன்னு இங்கே இருந்தால் இங்கே வருது. இந்த இடத்துல தான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல தான் வாசனை அதிகமாக வருது. யாரா அவன்? போலீஸ் டாகோட இவ்வளோ இதாக மாப்ப முடிக்கிறான். போலீஸ் வேலைக்கு போகிறக்கு பதிலாக மாப்ப முடிக்கிற வேலைக்கு போயிருப்பாட்டுக்கு. கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். சரி, நம்ம எப்படியோ தப்பிக்கணும். டேய், அவன் எங்கடா போனான்? சார், இப்போதாங்க சார் அவங்க கார் எடுத்துகிட்டு தப்பிச்சு போனான். இப்போ சொல்கிறான் பாருங்க. அவன் போயிட்டான். எப்படி போனான்னு தெரியல, எவ்வளோ வேகமாக போயிட்டான். அதனால நம்ம இப்போ டக்குன்னு போய் அவனை பிடிக்கணும். எல்லா ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறேன். எல்லாரும் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கடா. அவனை இன்னைக்கு பிடிச்சதான் வேணும். இந்த ஊரை விட்டு அப்படியே தப்பிக்கலான்னு ஒருத்தன் அந்த மொட்டை போலீஸ்காரன் எல்லா போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிட்டான்னு விட்டது. என் போலீஸ்கிட்ட மாட்டினோம்னா நம்ம போய் கம்பியான வண்டித்தான். அதனால் நம்ம எப்படியோ தப்பிக்கணும். அச்சோ, சுற்றி வளைச்சிட்டானுங்களே சார். சார் விட்டுருங்க சார். சார் நானே அரெஸ்ட் ஆகிடுறேன் சார். சுடாதீங்க சார், ப்ளீஸ் சார். நம்மளே அரெஸ்ட் ஆகி உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நம்மளையும் சுட்டுருவாங்க, சுட்டு கொண்டுருவானுங்க. என்ன பண்ணுறது தெரியல. நம்மளே போலீஸ்காரில் போய் உட்காந்துக்கலாம். போலீஸ்கார் எடுத்துகிட்டு நேராக ஜெயிலுக்கு போயிடுவானுங்க. என்ன பண்ணுறது தெரியல. எப்படியாது யாரும் நம்ம ஜாமீனில் எடுத்துருவாங்க. பார்க்கலாம். போலீஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோமே, ஜெயில் என்ட்ரன்ஸ்குள்ளே.
இனிமேல் வெளியவே போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சார் என்னை எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு போங்க சார். வேணா உள்ளே வரமாட்டேன் சார். ஃப்ராங்க்லின்னு அதை நீ தப்பு செய்யும்போது வச்சுருக்குண்டா. சார் அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எப்படி நான் திருடுறேன்னு கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நீ தான் பனின் டிரைவர் போட்டு சுற்றுவீங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். என்னடா நம்மளை இந்த ஏதோ ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டானுங்க. இந்த ஜெயிலில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பி வச்சுட்டானுங்க. இல்லைடா கதை ஓட்டைங்கடாடி. சரி நம்மளை மட்டும் தனியாக இந்த ரூமில் இருக்க வச்சிட்டானுங்களே. ஸோ சேட். அப்படியே நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. ரூம்குள்ளேயே அடைய வேண்டியதான். அப்படியே தூங்குவோம். டேய் எந்திரிட்டுங்களா? டேய் தம்பி தூங்கினது போது எந்திரா. யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. டே தம்பி என்ன சாப்பிட்டு போட்டு தூங்கிக்கிற? வெளியே வாடா ஃப்ராங்க்லின். டேய் இந்த கல்லெல்லாம் யாரும் உடைப்பா? என்ன கல் உடைக்கிற வேலையெல்லாம் செய்யல கொடுக்குறானுங்கடா. டே எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் இங்கே வந்து கல் உடைக்கிறேன் எல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கிறான். அவன் கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இது என்னடா இது புது இடமா இருக்கு. ஜிம்முடா. சரி இந்த ஜிம்மில் போய் ஒரு ப்ராக்டிஸாக போடுவோம். யாரா அவன் நம்மளே பார்த்து முறைகிறான்? டே தம்பி ஓரமாக போய் எக்ஸசைஸ் பண்ணுறா. நாங்கள் தான் சீனியரு. ஜூனியருக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் விடுவோம். டம்பிள்ஸ்லாம் தூக்க விட மாட்டோம். அவன் ரொம்ப ஓவராக பசங்க. அவனை அடிப்போம். அடித்தா நம்மளே அடிக்கிறான்டா. ஏன் அட்ரா எல்லாம் தடுத்த ஆரம்பிக்கிறானுங்களே. அடிக்கிறான்டா அவன். தென்னார் அமைச்சர் டிப் அடிக்கிறான் பாருங்க. அங்கே பாருங்க எத்தனை அடித்தாலும் விழ மாட்டேங்கிறான். அவன் ஒரு அடியில் விழுந்துட்டான். ஏய் என் பாசையோட அடிக்கிறீங்க? பாஸே அடிக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம போய் ஓடி தப்பிக்கணும். ஐயோ நம்ம வேற எங்கேயே போயிடுவோம். ஏதோ டோர்கிட்ட ஏற மாதிரி காமிக்குது. அந்த ஏற மாதிரிக்கிட்ட போய் என்னடா ரூம் வச்சு இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். போக முடியல. இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏதோ ஒரு ஏற மாதிரி காமிக்குது. இது மினி ஜிம்மு. ஏய் எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண போல இருக்குது. கொஞ்சம் தள்ளிக்கடா. ஏய் தம்பி அச்சோ அவன் தலையிலேயே போட்டுமே. சாரிப்பா தம்பி. வாய் வேற பிறந்துக்குச்சு. தெரியாம பண்ணிட்டான். சரி நம்ம வெளியே போயிடுவோம். இல்லைன்னா போலீஸ் மண்டை வந்து நம்மளே இன்னொரு டைம் தூக்கு தரையிலே போட்டுருவோம். இப்போ நம்ம வெறும் ஜெயிலில் தான் இருக்கிறோம். இது என்னடா கேன்டீனா? அடிக்கிறான்டா அவன். டே தப்பிச்சு ஓடுறான். அவன் பெரியவன் மாதிரி அடிக்கிறான். தம்பி இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுடா. போடா ஓடுறா. பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு அடி போட்டாச்சு. என்னடா அவனுங்க இவன் கொடுக்குற சாப்பாடெலாம் சாப்பிட்டு எல்லாம் செத்து போய் கிடக்குறானுங்க. டேய் எனக்கு ஒரு ஃப்ரூட் குடுறா. என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ஃப்ரூட் குடுறா. அவனுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். அவன் காய் கட்டுறவன் இங்கே இருக்கிறான். எங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? டேய் ஒழுங்கா வாடா. எனக்கு சாப்பாடு கொடுன்னா கொடுக்க மாட்டேறீங்க. ஓவராக பண்ணிட்டுக்கிறீங்களாடா. இவனையும் அடிச்சு தூக்கண்டா. எல்லோரும் ஓவராக பண்ணிட்டுக்கிறீங்க. அது என்னடா வழி? இந்த வழியில் போய் பார்ப்போம். இது என்ன புதுசாக இருக்குது? இல்லை கற்கலர் படிக்கட்டெலாம் போட்டுக்கிறானுங்க. அச்சோ பெரிய போலீஸ்லாம் சாப்பிட்றதா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே. தம்பி எங்கே எதுக்குடா வந்த? அடி வாங்கடா. நான் அடிக்கிற அடியில் இன்னைக்கு கையெல்லாம் ஒட்டையை போதுறான். அடிக்கிற மாதிரி அடி வேணுமான்னு கேட்பேன். சார் வேணாம் சார். என்னை அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார். மன்னிச்சிருங்க சார். தம்பி இப்போ நான் அடிக்க போகிற அடியில் கையெல்லாம் ஒட்டையை போதுறான். சார் இவ்வளோ பெருசாக அடிச்சிட்டிங்க. கை ரொம்ப வலிக்குது சார். அடி வேணுமா? ஏய் எப்படா நம்மளை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டானுங்க? நம்ம இன்னொரு ஜெயிலில் போட்டுக்கிறானுங்க. இந்த ஜெயில் வந்து எல்லோரும் இருக்கிற ஜெயிலு. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் அடித்து வச்சுருந்தானுங்க. தனியாக இருந்தேன். இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன சார் பண்ணுறீங்க? யோகா பண்ணுறாராமா. வெறும் மொக்க பீஸு.
இன்னும் ரெண்டு தெளிவாக இருக்கும். என்னடா அவன் வெல்டிங் மிஷின் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். தம்பி, கதை ஜன்னலை ஓட்டி போட்டிருக்கேன், தப்பிக்கிறதுக்கு யார்கிட்டையும் சொல்லிடாத. சார் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஓட்ட போட்டிங்கன்னா நீ சேர்த்து கூட்டிகிட்டு போயிருங்க, அப்போ தான் நானும் தப்பிக்க முடியும். சரி அப்படியே கீழே இறங்கி எல்லா இடத்துக்கும் அப்படியே போய் பார்ப்போம். அங்கே என்னடா சண்டை போட்டிருக்கீங்க? சண்டை போடுறதுல தப்புடா. அடா 2 பேரும் அங்கே ஒருத்தன் சண்டை போடுறதுல தப்புடா தம்பிங்களா. என்கிட்ட எங்கே சொல்கிற? அவன்கிட்ட போய் சொல்கிறா. சண்டை போடுறதுல தப்பு சார், சண்டை போடாதீங்க. சொல்லிகிட்டே இருக்க கேட்க மாட்டேறீங்க. டேய் வாங்கிக்கடா, ஓவராக பேசிகிட்டு இருக்க. டேய் என்னடா அடிப்பண்டா, எல்லாத்தையும் அடிப்பண்டா. வாங்கடா, ஓவராக பேசுகிறீங்க, வாங்கடா. அது என்னடா அவன் கீழே விழுந்துட்டான், அவன் வேறு மயக்கத்தில் இருக்கான். அது என்னடா அது கீழே என்னமோ கிடக்குது? அது அது இரும்பு கையில் மாட்டேங்குது. அதை எடுத்து அந்த மொட்டை மண்டையிலே மண்டை புலந்துடும். அப்படியே அந்த ஒட்டையாக இருக்கிறானுங்க. சரி அப்படியே கீழே இறங்கி போய் வைப்போம். மயக்கம் போடவே செஞ்சுட்டான். என்னடா அவன் போர்டு வச்சுட்டு நின்றுக்கிறான். என்னடா அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். உள்ளே என்னடா பண்ணிட்டுருக்கானுங்க? சார் உள்ளே என்ன சார் பண்ணுறீங்க? கீழே வெளியே தப்பிச்சு போறதுக்காக ஓட்டம் போட்டுருக்கா, தப்பிக்கணும்டா. சார் அதில் ஓட்ட போடாதீங்க. நீங்கள் நேராக போய் போலீஸ் ரூமில் போய் சேவ் ஆகிருக்கீங்க. அப்புறம் திருப்பி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டேய் ஃபோட்டோ பாடம் எடுத்துகிட்டு இருக்க, போடா வெளியே. அவனே தப்பிக்கிறதுக்கு பண்ணிட்டுருக்கான். அவன் தப்பிச்சானா நானும் தப்பிச்சுடுவேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி அப்படியே கீழே இறங்குவான். வேறு என்ன இருக்கிறானுங்க? யார் அவனுங்க? ஃப்ராங்க்லின், உன்னை பார்க்குறக்கு யாரோ வந்திருக்காங்க. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார். நல்லா பார்க்குறக்கு யாரும் வரமாட்டாங்க. எவனுமே வந்துட மாட்டான். வந்திருந்தேன் ஆனால் மைக்கில் ட்ரவரு அவனுக்கு தான் வந்திருப்பாங்க. அவனுக்கு தான் பண்ணது. ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன். சரி வாங்க பார்க்கலாம். வேறு எந்த ரூமில் சார் போகணும்? இங்கேயா? எந்த ரூம்லையா? சரிங்க சார் வரேன். எல்லோரும் பார்க்கறதுக்கு வந்துருக்காங்களாட்டுக்கு. இங்கே இவனுங்களா இருக்கிறானுங்க. எங்கடா போனேன்? இவனுங்களும் இல்லை. எவன் தான் அவன் நம்மளே பார்க்க வந்தவன்? மைக்கில் நீ எப்பட்றீங்க வந்த? உன்னால தான்டா டே, உன்னால நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. நான் மாட்டிக்கிட்டேனாடா டே. சரி ஜாமீன் எங்கடா? ஃப்ராங்க்லின் எல்லாமே கிடைக்குதுடா, ஆனால் அந்த ஜாமீன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுடா. மஞ்சள் மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான், சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்ல என்ன காமெடி பண்ணுறியாடா? டே ஃப்ராங்க்லின், அதெல்லாம் விட நான் சொன்ன ஒரு ஆள் ஜெயிலுக்குள்ள கன்று வைப்பான். மண்ட அமௌண்ட் கொடுத்துட்டு நீ கன்னை வாங்கிக்கோ. அதை வச்சு நீ இந்த இடத்த விட்டு இப்படி எஸ்கேப் ஆகி வந்துடு, சரியா? என்னடா மைக்கில்? சேர்றா, இன்னைக்கு அவன் வந்தால் வரானான்னு பார்க்கலாம். நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கான். காலையில் ஆயிடுச்சு. சரி வெளியே போய் பார்ப்போம். என்னடா அவனுங்க வாயிலிருந்து ரத்தம் வருது. என்னடா இப்படி விழாகிறானுங்க? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கடிச்சிக்கிறானுங்க. ஜாம்பி வைரஸ்ரா, ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சாட்டாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. நார்மலாக இருந்தாலே மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இப்போ கூட சேர்ந்து எல்லோரும் கடிக்க வேற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒவ்வொருத்தராக மாற்றி கடிச்சுக்குவானுங்க. நம்ம சாகக்கூடாது. எப்படி நம்ம வர்றப்போ மட்டும்தான் எல்லாம் நடக்குது. ஜாம்பி வைரஸ் எல்லாமே நடக்குது. எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே கடிக்க வரான்டா, அட்றான் மொட்டை மண்டை. ஓரிங்க எல்லோரும் கடிக்க வரானுங்க. எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் போக மாட்டேங்குது. அப்படியே தப்பிக்கணும் இந்த இடத்த விட்டு. இங்கே ஏதாவது ஃப்ரீயாக ஏதோ இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே போய் செட்டில் ஆகிடலாம். கதவை பூட்டியாச்சு. ஐயோ பயமாக இருக்கே. உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அவனுங்களால.
எப்படியோ நம்ம தப்பிச்சாகணும். ஃபுல்லாக ஜாம்பீஸாக இருக்குது. இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்? அவ்வளோதான், கடி வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன். என்னடா இங்கே ஏதோ ஏற மார்க் காமிக்குதே. என்னடா உடஞ்சிருச்சு அந்த இடத்துல உடச்சா? இது ஏதோ தப்பிக்கிற வழியாக இருக்க மாட்டேங்குது. இது எந்த ரூமில் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம எப்படியே தப்பிச்சாகணும். இந்த சைடு ஃபுல்லாக ஜாம்பீஸு. என்னடா ரூம் இது? இங்கே ஒரு ஜாம்பி. இல்லை, மனுஷன்தான். ஜாம்பின்னு நினச்சேன்டா. வாங்க ஃப்ராங்க்லின், நான் தான் மைக்கில் அனுப்பி வச்சாள். நீங்கள் கண்ணை கேட்டுருந்தீங்களாமா? உங்களுக்கு கன்று உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அதை நீங்கள் காசு அனுப்பிவிட்டு வாங்கிக்கோங்க. டேய், காசு என் கையில் இல்லை, ஃபோனில் தான் இருக்குது. அனுப்பிடுறான், கேளு. உன் நம்பர் சொல்லு. சார் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மைக்கிள் செல்லுதான்டா, அதை வச்சு தான் போன காசு அனுப்புனேன். நம்மளுக்கு AK-47 கன்னே கிடச்சிருச்சு. சரி, நம்ம இப்படி வந்து பிரச்சனை விட்டு தப்பிக்கணும். அச்சோ, போலீஸு ஹெட்லேயே சுட்டாச்சு. என்னடா போலீஸும் ஜாம்பியாக இருக்கிறானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பயமாக இருக்குது. அது துரத்துறானுங்களே. இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கணும்? நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவனுக்கு ஹெட்லேயே போட்டேன்ல, ஜாம்பிஸ் ஹெட்லேயே போடலாம். இந்த பிரிசனில் இருக்கிற எல்லாமே ஜாம்பியாக மாறிட்டானுங்களோடக்குது. நம்மளும் ஜாம்பியாக மாறக்கூடாது. அதுக்கு நம்ம தப்பிக்கணும். நல்லா உயரமான ஹைட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள், இந்த மொத்த பிரிசனுமே ஜாம்பியே கிடக்குது. எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே. அங்கே பாருங்க, எல்லாம் ஜாம்பியாக இருக்கிறானுங்க. எவன்டா பின்னாடி இந்த ஜாம்பியை கடிக்கிறவன்? அச்சோ, ஜாம்பீஸு. இவன் வந்து நம்ம கடிச்சிருந்தானா நம்மளும் அவுட் ஆகிருப்போம். இங்கேருந்து எல்லாத்தையும் சொல்கிறான்டா. வாங்கிக்கோங்கடா வர எல்லாத்தையும் சொல்கிறான்டா. எவன்டா அவன் பின்னாடி? இவன் தான் நம்மளுக்கு கன்று கொடுத்தது. ஏன்னா இவனே ஜாம்பியாக இருக்கான். அச்சோ, ஜாம்பி வந்து ஒரு அடி அடிச்சுது, நான் கீழே விழுந்துட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் நின்னாலே போதும், நம்மளை எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. எப்படியும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுமே. பயமாக இருக்கே. எல்லாம் வாங்க, ஹெட்லேயே சொல்கிறேன்டா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து ஜிம்மில் எல்லாருமே ஜாம்பியாக கிடக்கிறானுங்க. அப்படியே மொட்டை மண்டை நம்மளை அரெஸ்ட் பண்ண வந்தவன் எல்லாம் துரத்துறானுங்க ஜாம்பியாகி. இவங்க ஜாம்பியா? இல்லை, இவனுங்கெல்லாம் மனுஷங்க. பாதிமே நம்மளை மாதிரி தான் எல்லோரும் தப்பிக்கிறதுக்காக இருக்கிறானுங்க. சரி, நம்ம இப்போ அந்த மேலே ஏறுவோம். ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பார்த்துட்டு. எவன்டா அவன் குதிக்கிறான்? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம தப்பிச்சிட்டான். அவெல்லாம் நம்மளுக்கு அடிச்சுட்டு போயிருப்பான். அப்படியே மெதுவாக அந்த பைப் மேலே இறங்குவோம். இந்த பைப் மேலே இறங்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்திருப்போம். அந்த இடத்த விட்டு எப்படியே தப்பிக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக ஜாம்பீஸாக தான் இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே. இங்கெல்லாம் இங்கே எதுவும் ஃப்ரீயாக இருக்குது, பார்க்கலாம். இந்த இடம் எங்கேயுமே ஜாம்பி இல்லை. ஒரு வண்டி. இந்த வண்டியில் தான் நம்ம வீட்டுக்கு தப்பிக்க போகிறோம். ஜாம்பியை அப்படியே கடிக்காரா. ஐயோ, கடிக்கிறானே. அப்படியே தப்பிச்சாச்சு. சுட்டேன். இதுக்குள்ளே வண்டிக்குள்ளே ஏறி போயிடுவோம். வண்டியெல்லாம் தொடர்ந்து தான் இருக்குது. இப்போ வண்டியில் ஏறி வேகமாக போயிடுவோம் வீட்டுக்கு. இந்த இடத்த விட்டு அப்படியே தப்பிச்சா தான் நம்மளை ஃப்ரீயாக இருக்க முடியும். என்னடா அவனுங்க இவ்வளோ பெருசாக ஜாம்பி வந்துட்டுக்கிறானுங்க. ஐயோ, வழி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. செவுத்தில் விட்டேன்டா. எப்பட்றா ரிவர்ஸ் எடுக்கிறது? முன்னாடி போனால் எல்லோரும் வந்து சொரிகிறானுங்க, பின்னாடி வந்தாலும் சொல்கிறானுங்க. எறும்பு மாதிரி வரானுங்க ஜாம்பிஸு. இப்போ டக்குன்னு நம்ம அப்படியே தவிக்கணும். ரிவர்ஸ் எடுத்துட்டேன். இப்போ அப்படியே அந்த இடத்துல திருப்பிட்டேன். அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன் இந்த இடத்த விட்டு. அப்படியே அந்த இடத்த விட்டு மெதுவாக தப்பிச்சு போயிடலாம். கேட்டு திறக்குது. பின்னாடியே துரத்துறானாங்க பாதி பேர். அவ்வளோதான், அந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் பின்னாடி துரத்திட்டே தான் வருது. இப்போ தான் நம்மளுக்கு மூச்சாக வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பிரச்சனைலேருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு.